அமைதியாக வாழ்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு இந்த பதிவில் அமைதியின் சக்தி பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் குறிப்பாக 6 இடங்களில் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்த்து நன்மை அடைய முடியும். 1. நீங்கள் கோபமாக இருக்கும்போது. கோபம் ஒரு வலுவான உணர்ச்சி, அது நாம் தவறாக முடிவெடுக்க வழிவகுக்கும். நாம் கோபமாக இருக்கும்போது நாம் பேசும் வார்த்தைகள் தவறானதாக இருக்கும், அதை பேசிய பிறகு திரும்ப பெற முடியாது. நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் கைகளில் ஒரு சூடான கல் உள்ளது, அதை மற்றவர் மீது வீச நினைப்பது போல. அது உங்கள் கைகளையே சுட்டுவிடும். இந்த நேரங்களில் அமைதியாக இருப்பதே சிறந்த வழி. கோபத்தை கட்டுப்படுத்தி வைக்க கூறவில்லை, அதை உள்ளிருந்து உணர்ந்து அதை எழாமல் தவிர்க்க வேண்டும். ஆழ்ந்த மூச்சு எடுத்து உங்கள் உடம்பில் என்ன நடக்கிறது என்று உணருங்கள். கோபம் சற்று நேரம் மட்டும்தான் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதை அமைதியாய் கவனிக்கும் போது அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் விலகிவிடும். அந்த அமைதியில் நீங்கள் மற்றவர் கோணத்தில் இருந்து அந்த விஷயத்தை அணுகி உங்கள் உறவு முறையில் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். அந்த அமைதி நாம் பேசும் முன்னரே என்ன பேச வேண்டும் என்று சிந்திக்க உதவும். தன்னைத்தானே உணரும் மைண்ட்ஃபுல்னஸ் எனும் புத்தமத பழக்கம் இதற்கு உதவியாக இருக்கும். உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை சரி தவறு என்று முடிவெடுக்காமல் அதை அப்படியே கவனிப்பது. 2. உங்களை நீங்களே உணரும் போது. உங்களை பற்றி நீங்களே சிந்திப்பது உங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். அது உங்களுக்குள் நீங்கள் உள்முக பயணம் செய்வது போன்றது. அமைதியாய் இருக்கும் போதே நாம் நம்மை பற்றி சிந்திக்க முடியும். உங்களுக்கென ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடியுங்கள். கண்களை மூடி உங்கள் மூச்சில் கவனம் செலுத்தவும். உங்கள் சிந்தனைகளை எந்த ஒரு தடையும் இன்றி கவனியுங்கள். அப்படி செய்யும் போது உங்கள் பலம் மற்றும் பலவீனம் உங்களுக்கே தெரியும். புத்த மதத்தில் தியானம் என்பது ஒரு முக்கியமான பழக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது. இது உங்கள் எண்ணங்களை கண்காணிக்க பேருதவியாக இருக்கும். அது உங்கள் தேவைகள், பழக்கங்கள் மற்றும் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவும். நாம் அமைதியாக இருக்கும் பொதுநசதான் நாம் நமக்குள் இருக்கும் அறிவுடன் நல்ல தொடர்பில் இருக்கிறோம். அது உங்களுக்கு தேவையானவற்றை சரியாக தேர்ந்தெடுக்க உதவும். இது உங்களிடம் உள்ளவற்றை அறிந்து அதற்கு நன்றி உணர்வோடு வாழ உதவி புரியும். 3. அடுத்தவர் சொல்வதை கவனிக்கும் போது அமைதியாயிரு. நிறைய பேர் மற்றவர்கள் கூறுவதை கவனிப்பதே இல்லை. கவனிப்பது என்பது வெறும் வார்த்தைகளை கவனிப்பது மட்டும் அல்ல, அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் கைபேசியை பார்த்து கொண்டே கவனிக்க கூடாது. முழு கவனம் செலுத்த வேண்டும். காதுகளால் மட்டும் அல்ல, உங்கள் இதயத்தையும் பயன்படுத்தி கவனிக்க வேண்டும். அமைதியாக இருக்கும் போது நாம் இன்னொருவருடன் ஆழமாக பழக முடியும். அதன் மூலம் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். நாம் மற்றவர்கள் கூறுவதை அமைதியாக கவனிக்கும் போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிகழாமல் தவிர்த்து கொள்ளலாம். நாம் அமைதியாக இருக்கும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சிந்திக்கவும் நமக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படி செய்யும் போது உங்கள் மரியாதையை அது உயர்த்தும். அது ஒருவரை சரியாக புரிந்து கொள்ள உதவும். புத்தருடைய போதனைகளிலும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவது எவ்வளவு முக்கியமானது என்று கூறப்பட்டுள்ளது. நாம் அமைதியாக கவனித்து சரியானவற்றை கூறும்போது நம் உறவு முறைகளும் வலுப்பெறும். ஒவ்வொரு மனிதர்களும் தனித்திறன் மிக்கவர்களாக இருக்கின்றனர். நாம் அவர்களை அமைதியாக கவனிக்கும் போது அவர்களிடம் இருக்கும் தனித்திறமைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அது நம் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் இருந்து பார்ப்பதற்கு உதவும். 4. கடினமான தருணங்களில் பேசக்கூடாது. கடினமான தருணங்கள் மற்றும் தோல்விகள் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். அந்த தருணங்கள் நம்பிக்கை இழக்க செய்து மன வருத்தத்தில் ஆழ்த்தலாம். நம்மை சுற்றி அனைத்தும் தவறாக நிகழும் போது அமைதியாக இருப்பதே நமக்கு உதவியாக இருக்கும். நாம் அத்தகைய கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது அமைதியாக நமது எண்ணங்களை கவனிக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
உங்களால் எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாள முடியும். அமைதியாக சிந்திக்கும் போது அந்த கையாளும் முறையை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். 5. உங்களை மற்றவர்கள் குறை கூறும் போது. மற்றவர்கள் குறை கூறும் போதும் அல்லது தாழ்த்தி பேசும் போது நமது தன்மானத்தை அது பாதிக்கிறது. அது நாம் எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்கள் என்று நம்மை சோதித்து பார்க்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் நாம் அமைதியாக கையாளும் போது அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆழமான சுவாசத்தை எடுத்து உங்களுக்குள் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை கவனியுங்கள். நீங்கள் காயப்படுத்தப்படுகிறீர்களா, அவமானப்படுத்தப்படுகிறீர்களா என்பதை ஆராயுங்கள். அந்த உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பல நேரங்களில் குறை கூறுபவர்கள் தங்களுக்குள் உள்ள பயத்தையே வெளிப்படுத்துகிறார்கள். அமைதியாக சிந்திக்கும் போது மற்றவர்கள் கூறுவது உண்மையா இல்லை, அவருடைய அபிப்பிராயம் மட்டுமா என்பது நமக்கு புலப்படும். நம் அறிவை கொண்டு அதை ஆராய்ந்து அந்த குறைகளை சரி செய்ய இயலும். நம்மை பிடிக்காமல் ஒருவர் பொய்யாக குறை சொல்லுகிறார் என்றால் அதை கடந்து செல்லவும் இயலும். 6. குழப்பத்தில் இருக்கும் போது பேசக்கூடாது. நீங்கள் குழப்பத்தில் இருக்கும் போது உங்கள் சிந்தனை தெளிவானதாக இருக்காது. அத்தகைய சூழலில் நீங்கள் பேச முற்பட்டால் அது தவறாக போய்விடும். எனவே நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது அமைதியாக உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். அது உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை ஆராய்ந்து குழப்பத்தில் இருந்து வெளிவர உதவும். உங்கள் மனம் தெளிந்த பிறகு நீங்கள் பேசத் தொடங்கினால் அது சரியாக இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.